ஆக களத்திலிருந்து இணைந்திருக்கிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், வணக்கம். போராட்டம் குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் சைது. இன்றைக்கு திமுக ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு மட்டும் சந்தி சிரிக்கவில்லை. பள்ளிக்கல்வித்துறையிலே ஏராளமான பிரச்சனைகள். ஆசிரியர்கள் வீதியிலே இறங்கி தங்களுடைய பணி நிரந்தரத்திற்காக காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக போராட வேண்டிய அவலநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். 2025ஆம் ஆண்டு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் சங்க தேர்விலே தேர்ச்சி பெற்றவர்கள் ஏறக்குறைய தமிழகம் முழுவதும் 6000 பேர் இருக்கிறார்கள். இந்த 6000 காலி பணியிடங்களில் இருக்கக்கூடியவர்களை உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் என்று இன்றைக்கு சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 2025ஆம் ஆண்டு, அதாவது 12/10/2025 அன்று ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு நடத்தப்பட்டு 27/11/2027 அன்று தேர்வுகள் முடிவு தெரிவிக்கப்பட்டு 5/12/2025, 9/12/2025 ஆகிய தேதிகளிலே சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்ட பிறகும் கூட, அதாவது ஏறக்குறைய 1996+4 என்கிற அடிப்படையில் தான் இவர்கள் குறைந்த சொற்ப அளவில் அந்த பணியிடங்களை நிரப்புகிறார்கள். தேர்வு தேர்ச்சி அடைந்தவர்களை காலி பணியிடங்களில் நிரப்ப வலியுறுத்தி இன்றைக்கு ஆசிரியர்கள் வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து போராடி வரக்கூடிய அவர்களுக்கு எந்த விதமான நடவடிக்கைகளோ நேரில் சந்தித்தவர்களை பேச்சுவார்த்தையோ நடத்தப்படவில்லை என்று கண்ணீர் சிந்துகிறார்கள். இப்பொழுது போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் கேட்கலாம். ஆமா, நீங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க, உங்களுக்கு கோரிக்கை என்ன? சார் வணக்கம் சார். நாங்கள் 12/10/2025 அக்டோபரில் நடந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான தேர்வு எழுதணும். அதில் பார்த்தீங்கன்னா 1996 காலி பணிகள் மட்டும் தான் இருப்பதா சொன்னாங்க. ஆனால் இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்டர்னேட் இயர்ஸ் வரும், ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் வரும். இதே 2012, 13, 15, 17, 19, 21 இப்படி அடுத்தடுத்த காலகட்டத்தில் வந்து நடந்துட்டே வந்துச்சு. இது 2021, 22 நடக்கும்போது 2207 காலி பணிகள் மட்டுமே அறிவிக்கப்பட்டது. இந்த ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் 3236 காலி பணிகள் அதிகரிச்சாங்க. ஆனால் ஒவ்வொரு வருஷம் ஆனுவல் பிளான் டிஆர்பி முதுகலை பட்டதாரி பிஜிடிஆர்பி எக்ஸாம் கால்ஃபர் பண்ணுவாங்க. பட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் 4 வருஷம் கிட்டத்தட்ட ஆன நிலையில உங்களுக்கு வந்து 1996 காலி பணிகள் மட்டுமே சொன்னாங்க. ஆனா இது வந்து உங்களுக்கு வந்து இதுல பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து பேட்டர்னே முதல் முறையா மாத்தினாங்க. அதாவது அத மெயின் தேர்வுல சிலபஸ் மாத்தினாங்க. தமிழ் கட்டாய தேர்வு என்று சொன்னாங்க. ஜூலைல வந்து நோட்டிபிகேஷன் விடும்போது சைக்காலஜி சிலபஸ் மாத்தினாங்க. அந்த क्वेश्चन பேப்பர்ல பாத்தீங்கன்னா 1008 குளறுபடி இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா கரெக்டான ஆன்சருக்கு அது தப்பான கொடுத்திருப்பாங்க. இல்ல நாங்க கரெக்டா இருந்தாலும் மார்க் இருக்காது. இல்ல அது வந்து அப்ஜெக்ஷன் அதுல தெரியும் போது ஸ்டார் மார்க் கொடுப்பாங்க. இவ்ளோ அந்த क्वेश्चन பேப்பர்ல பிரச்சனை இருந்துமே அதையும் தாண்டி நாங்க அதிக மார்க் பெற்று தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்று எல்லாமே இருக்கிறோம். இருந்தாலும் இந்த அரசு வந்து ஜூலைல அறிவிச்சாங்க நோட்டிபிகேஷன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஆர்பி சைடுல இருந்து 3500 காலி பணியிடங்கள் நிரப்பதாக சொன்னாங்க. அது 2 மடங்கு ஆகுனாங்க. அந்த நம்பிக்கையின் பேரு நாங்க வந்து எங்களுடைய கடின உழைப்பு 4 வருஷமா எக்ஸாமே வைக்கல. அதையும் மீறி நாங்க படிச்சு இத்தனை இடர்பாடுகளை இங்க இருக்கிற எக்ஸாம் டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா படிச்சு முடிக்கும் போது எங்களுக்கு ஏஜ் வந்து 24,000, 30 வயசு, 40 வயசு, 50 வயசு இவ்வளவு ஒரு சூழ்நிலையில குடும்ப பாரத்தை ஏத்துக்கிட்டு எப்படியாவது நாமளும் வந்து அரசு துறையில வந்து ஒரு வருவான்னு சொல்லி நாங்க கடுமையா முயற்சி பண்ணி தேர்ச்சி பெற்றா. இந்த அரசு வந்து நாங்க வந்து பள்ளிக்கல்வித்துறை வந்து கேட்டோம். நான் வந்து செக்ரட்டரியேட் போனேன். அங்க போய் வந்து கல்வித்துறை செக்ரட்டரியேட்ல போயிட்டு சந்திரமோகன் சார் போய் பார்த்தேன். போஸ்டிங்ல இன்க்ரீஸ் பண்ண முடியாது, இவ்வளவுதான் காலி பணியிடங்கள் சொல்றாரு. ஆனா அவங்க கோரிக்கை மேல சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? 10/9/2024 முதல்வர் அவரே என்ன சொல்றாரு? தற்காலிக ஆசிரியர் 3876 தற்காலிக ஆசிரியர் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் ஒர்க் பண்றான்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மாடல் ஸ்கூல் இருக்குது 1100 முதுகலை பாத்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் வந்து ரிட்டையர்மெண்ட், அதே மாதிரி ப்ரமோஷன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸ்கூல் வந்து 200 ஸ்கூலுக்கு வந்து அப்டேட் பண்றாங்க. இவ்வளவு காலி பணிகள் வச்சுட்டு 1996 மட்டும் போட்டா மீதி இருக்கிற ஆசிரியர்களுடைய வாழ்வாதாரம் எங்க போறது? அந்த ஸ்கூல் ஒர்க் பண்ணக்கூடிய மாணவர்கள் வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க. எங்களுக்கும் பாதிப்பு. இந்த கல்வியோட வந்து முதலிடமா இருக்க சொல்லக்கூடிய இந்த மாநிலத்தில் ஆசிரியர் சமுதாயம் வந்து தெருவில் வந்து நின்று போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டோம். இதை எப்படியாவது எங்களுக்கு வந்து யாராவது வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நாங்களும் வந்து ஒரு 2 மாசமா சுத்திட்டே இருக்கிறோம். இன்னைக்கு வந்து நாங்க நியூஸ் சேனல் பேட்டி எங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு முடிவு நினைக்கிற நம்பிக்கையோட உங்களுக்கு சொல்றோம். வணக்கம் சார். சார் கடந்த பிஜிடிஆர்பி அதாவது முதுகலை பட்டதாரி ஆசிரியரோட எக்ஸாம் எப்போ நடந்தது அப்படின்னா 2022 நடந்தது. 3200 சில வேகன்ட் வந்து அப்போ ஃபில் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2022, 23, 24, 24, 25 ஸோ இந்த 3 வருஷமும் இந்த 3 கல்வியாண்டுல ஏற்படுற எல்லா காலி பணியிடங்களும் இப்ப தேர்வு எழுதுன எங்களுக்கு தானே சார்? இப்ப தேர்வு எழுதுன எங்களுக்கு தானே? அது நாங்க எங்களை வச்சு தானே அதை ஃபில் பண்ணணும் இல்லைங்களா? ஆனா பாத்தீங்கன்னா 1996 வேகன்ட்டை மட்டும் ஃபில் பண்ணிட்டு மீதி காலி பணியிடங்களை தற்காலிக ஆசிரியரை வச்சு நடத்தணும்னு நினைக்கிறாங்க சார். ஏன் சார் பாஸ் பண்ணி இருக்கிற நாங்க இருக்கும்போது ஏன் சார் தற்காலிக ஆசிரியர்? எங்களை வச்சு அந்த காலி பணியிடத்தை நிரப்புங்க அப்படின்றது தான் சார் எங்களோட கோரிக்கையே. அதாவது முதுகலை பட்டதாரி ஆசிரியருடைய தேர்விலே தேர்ச்சி பெற்றவர்கள் இருக்கும்போது அவர்களை பணி நிரந்தரம் செய்யாமல், அவர்களுக்கு பணி வழங்காமல், சொற்ப அளவில் ஏதோ பணி ஆணைகளை வழங்கிவிட்டு அதனையும் இன்னும் பணி நியமனம் செய்யப்படாமல் இந்த அரசு வஞ்சித்து வருவதாக இங்கே போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் தங்களுடைய வேதனையை தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து தங்களுக்கான அந்த பணி நியமன உத்தரவுகளை வழங்கும் வரை, கூடுதல் பணியிடங்களை சேர்க்கும் வரை போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று அவர்கள் எச்சரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. போராட்ட களத்திலிருந்து முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.
Daily. Taste the Daily.